நடத்துனர்களும் அதிவேகமாக அந்த பேருந்துகளை செலுத்துகின்றார்கள். இதனால் சாலையோர பயணிகள் மிகவுமே பயந்துதான் சாலையோரங்களில் செல்கின்றார்கள். இது அவர்களுடைய குற்றச்சாட்டும் கூட. கேஎஸ்ஆர் பேருந்து வருகிறதென்றால் அது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த புறம் வருகிறதென்றாலும் இங்கு உள்ளவர்கள் பயந்து சாலையோரத்தில் இருந்து ஒதுங்குகின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த பேருந்து செயல்படுகின்றது. இது இதற்காக அந்த ஓட்டுநர்கள் மீதோ நடத்துனர்கள் மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் வைக்கவில்லை. இது அந்த நிறுவனத்தினுடைய தவறு. அதேபோல இந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து கழகம் ஆர்டிஓ அதிகாரிகள் இதை பெரிதுமாக கண்டுகொள்ளவில்லை. அந்த நிறுவனத்தினிடம் கையூட்டு வாங்கி கொண்டு லஞ்சமாக பணம் வாங்கி கொண்டு இதை கண்டும் காணாது போல் இருந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய பணி லாரி இது போன்ற போக்குவரத்தை தான் பெரும்பான்மையாக அவர்கள் பிடிக்கிறார்கள். இந்த தனியார் பேருந்து கேஎஸ்ஆர் என்ற தனியார் பேருந்தை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாமல் அதை கடந்து செல்கின்றார்கள். இது ஒரு முக்கிய காரணம். இந்த ஆர்டிஓ அதிகாரிகள் அவர்களோட பணம் வாங்கி கொண்டு அந்த பேருந்து நிறுவனத்தை பேருந்துகளை கண்காணிக்கவில்லை. இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. எங்களுடைய அமைப்பின் சார்பாக பொதுமக்களின் சார்பாகவும் அதேபோல் பொதுமக்கள் இது போன்ற ஆபத்தை தரக்கூடிய விபத்தை மரணத்தை தரக்கூடிய தனியார் பேருந்துகளில் பயணிப்பதை தவிர்த்துவிட்டு அரசு போக்குவரத்துகளில் பயணம் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு வலியுறுத்துகின்றோம். நாம் ஏன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல். தனியார் பேருந்தை தவிர்த்துவிட்டு அரசு போக்குவரத்தை நாம் பயன்படுத்தலாம். அதேபோல் மாநில அரசாங்கம் இந்த தனியார் பேருந்துகளுக்கு சில கட்டுப்பாடுகள் வைக்கலாம். அதில் முக்கிய ஒரு குறிப்பு ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு ஈஸ்வரன் சாம்பவர். நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். தனியார் பேருந்துகளுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி நிச்சயமாக பொருத்த வேண்டும் என்பதை மாநில அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். நான் அல்ல, ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு சாம்பவர் சமுதாயம் மற்றும் பொதுமக்களாகிய நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தனியார் பேருந்துகளுக்கு நிச்சயமாக வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்த வேண்டும். குறிப்பிட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி அவர்களால் செயல்பட முடியாத அளவிற்கு